முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாக்குப்பதிவு முடிந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறும், எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள், யூகங்கள் பகிரப்பட்டு வருகின்றன. தேர்தல் முடிவு யாருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு இதயா, யாருக்கு தேர்தல் முடிவு அதிர்ச்சியை கொடுக்குங்கிறதா, ஆச்சரியத்தை கொடுக்குங்கிறதா இன்றைய தலைப்பு. புதுசா தொடங்கின கட்சியிலிருந்தே நம்ம போயிடுவோம். அதிக வாக்கு சதவீதம் பெற்றாலும் தாவேகா, அதுவும் ஆச்சரியம்தான். ஆட்சி பொறுப்புக்கே வந்தாலும் ஆச்சரியம்தான். அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? அப்ப இந்த ஆச்சரியத்துக்கு அதுதான் அடையாளம். அதாவது தாவேகா வருமா இல்லையான்றதான் கேள்வி. ஒவ்வொரு கட்சியா பேச போறோம். நம்ம தொடக்கத்தை புதிய கட்சி திரும்ப திமுக வந்தா அது பெரிய ஆச்சரியம் இல்லைன்னு ஆயிரும். இல்ல, அது கடைசியா பேசுவோம் நாம. சரி, அதாவது இல்ல, நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். என்னன்னா, நீங்க திடீர்னு இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்தாவோ இல்ல தாவேகா அதிகமான ஓட்டுகள் வாங்கினாவோ அதுதான் ஆச்சரியமா இருக்கும் இந்த தேர்தலில். ஏன்னா மற்ற கட்சிகள் பழகி ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்துட்டாங்க, அதுக்கான மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இப்ப திடீர்னு ஒரு புது கட்சி வருது. இல்ல, அவங்க வாக்கு சதவீதம் அதிகம் வாங்கினா ஆச்சரியம், ஆட்சியை பிடித்த பெரிய ஆச்சரியம் இல்லையா? பேராச்சரியம் அது. ஆமா ஆமா ஆமா, அது உண்மையிலே வாக்கு சதவீதத்தில் ஆச்சரியம்ன்றது எனக்கு நான் ஒரு 4 மாசமா சொல்லிட்டு வரேன். பல பேர் எனக்கு அதுக்கு ஜாதி முத்திரை குத்தி மத முத்திரை குத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் அப்படி ஒரு இருக்கு, அலை இருக்கு, விசில் அலை அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஃப்ரம் த பிகினிங் 25க்கு மேலே வருவேன் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். 33 நான் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். மார்ச் 1ஆம் தேதியே நாங்கள் ஆமாம் மார்ச்லேயே சொல்லிட்டேன். சில தொகுதிகள் சென்னையில் 33% விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு, மற்ற ரீஜனில் 27%. அப்போ 6, 8 அப்படின்லாம் சொன்னவங்க இப்போ ஓரளவுக்கு 20 நெருங்கி வர்றாங்க. ஸோ இது முன்னாடியே எதிர்பார்த்தது, எனக்கு ஆச்சரியம் இல்லது, இதுதான் இருந்துச்சு. ஆனால் இது இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்க சொல்ற பேராச்சரியத்துக்கு போகுமா அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆமா, சரி, ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்குல்ல. அதிக வாக்கு சதவீதம்ங்கிறத நீங்க ஏற்கனவே வாக்குப்பதிவுக்கு முன்பே நீங்க சொல்லிட்டீங்க, அட்மிட் பண்ணிட்டீங்க. பேராச்சரியம்ங்கிறது ஆட்சியை பிடிக்கிறது. அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குல்ல, ஒரு சில வித சீட்ஸை கன்வெர்ட் பண்ணுவாங்களா, வாங்குவாங்களா, ஒரு சில தொகுதிகளை ஜெயிப்பாங்களா அப்படின்றது. அதுக்கு வந்துட்டா நம்ம பேராச்சரியத்தை நோக்கி நகர. உங்களுக்கு கொடுத்த நேர்காணல தான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் டிஜிட்னு சொல்லியிருக்கீங்க. சிங்கிள் டிஜிட் 9 சீட்டு வரைக்கும் விஜய் 0 to 9 சீட்டு வரைக்கும் தாவேகா பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, இப்பயும் எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. இப்பயும் அதுதான் இருக்கு. விஜய்க்கு நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ எங்க கேட்டாலும் விஜய்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்குறோம். நீங்க எத்தனை IAS ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு? எத்தனை வக்கீல்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்க? எத்தனை டாக்டர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்க? நீங்க கேட்கறதெல்லாம் ஆட்டோ டிரைவர் இளநீ வெட்டிட்டு இருக்காரு, உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க, உங்க வீட்டில் கீரை போட வர்றவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க, சிலிண்டர் போட, இப்படி நீங்க நம்மளுடைய அந்த மக்கள் இருக்கா பாருங்க, உழைக்கும் வர்க்கம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட தான் ஒரு பெரிய மாறுதல். அவங்க இந்த தடவை ஒரு மாற்றம் வரணும், விஜய் மேலே ஒரு கிரேஸு, அவங்க தான் போகிறாங்க. நம்ம இதையே கேட்டு இதில் ஒரு செக்டரை விட்டீங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், அந்த கேட்டகரியை அந்த கேட்டகரியில் தான் சொல்கிறேன். அந்த கேட்டகரியிலேயே இப்போ நீங்கள் இங்கே 5 பேர் சர்வே எடுத்தீங்கன்னா 5 பேரும் விஜய்க்கு போட்டதில்லை. ஒருத்தர் போட்டிருக்கலாம், 2 பேர் போட்டிருக்கலாம் சொல்கிறேன். ஏன்னா அதனால் போட்டிருக்காங்க. நான் தான் சொல்றேன் 1/3 33ன்றது 8 பேர் 10ல் 6 பேர். அதான ஆச்சரியமா இருக்கு. அப்படிதான் பேசுறாங்க. 10 பேரை கேட்டோம்னா 8 பேர் நாங்க விஜய்க்கு போட்டோம், அதான் நான் சொல்றேன். 6 பேர் போட்டோன்றாங்கன்னு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறாங்க. 10 பேர்லயும் நீங்க அப்பர் மிடில் கிளாஸ்ல கேளுங்க, 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்ப பாருங்க, யங்ஸ்டர்ஸை விட்டுருங்க, நீங்க மிடில் ஏஜை பாருங்க. யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அது 20% தான். யங்ஸ்டர்ஸ் 30 வயசு கீழே இருக்கதும். அதனால் நீங்கள் இது அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டவர்கள் ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்க அவங்க பாட்டுக்கு ஒரு அலப்பறை பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு ஓட்டை போட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய்க்கு வாக்களித்தவர்கள் அதை பெருமையாக வெளியே சொல்வதும், அதை சமூக வலைதளங்களில் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து போடுறது, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு போடுறது. அதனால விஜய்க்கு நான் விஜய்க்கு அதிகமாக வரும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது அரசமைக்கிற அளவுக்கு வராது. சீட் கன்வர்ஷன் வெறும் பெருசாக 10க்கு கீழே தான் இருக்கும். அது இப்போ பெரிய பீரிட்டு அது ஒரு 50 சீட்டு 70 சீட்டு ஹங் அசம்பிளி வந்துடும். நாளைக்கு விஜயே திமுக ஆட்சிக்கு ஆதரவு என்னென்னமோ படிக்கிறோம் சமூக வலைதளங்களில். ஸோ இந்த மாதிரியான 4ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு பொழுதுபோக்கு, நிறைய படிப்போம். ஆமாம், இன்னும் நிறையா படிப்போம். 4ஆம் தேதி வரைக்கும் இன்னும் அதிகமாக படிப்போம், இது பண்ணுவோம். இல்லை, ஒரு அடிப்படையான கேள்வி, ஒரு புதுசாக
2 வருஷத்துக்கு முன்பு தொடங்கின கட்சி முதன்முறையாக தேர்தலை சந்திச்சு 20% 25% வாங்கி 0 to 9 ஒரு சீட் கன்வர்ஷனை பண்ணி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது ஆச்சரியம் இல்லையா? அது ஆச்சரியம். அதுலயும் முறையான அரசியலை விஜய் பண்ணாம பண்றதே பெரிய ஆச்சரியம் தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இது வரைக்கும் பண்ண பாரம்பரிய அரசியலை விஜய் பண்ணவே இல்லை. நீங்க வாக்குறுதிகள் ஒரு சீமான் ஒரு சொசைட்டியை பத்தி யோசிக்கிறாரு. அவருடைய வாக்குறுதிகளை பார்த்தா நமக்கே கொஞ்சம் டெம்டிங்காக தான் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போது இவருடைய வாக்குறுதிகள் என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்க வாக்குறுதிகள் 2000 கொடுத்தா 2500 கொடுப்பேன், 3 சிலிண்டர் கொடுத்தா 6 சிலிண்டர் கொடுப்பேன், சீர்வரிசை கொடுப்பேன், மோதிரம் போடுவேன், இதுதான் சொல்றாரு. நீங்க தமிழகத்தை ஒரு பசுமை பூமியை பார்த்துவேன், பொட்டல் நிலம் எங்கேயும் இருக்காது, அதுக்கு என்ற ஒரு ஐடியா இருக்கு, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாட்டில் விஞ்ஞானிகள் அதிகமாக உருவாக்குவேன், அதற்கான கல்வியை மாற்றுவேன், இப்படி எதுவுமே அவர் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு. இது நீங்கள் எத்தனை மாநிலம் கூட குற்ற ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, தேசிய குற்றாவணத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெட்டர் பொசிஷனில் தான் இருக்குது. நேஷனல் இதை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே மேம்போக்கான ஏற்கனவே திராவிட கட்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதே தான் பண்ணார். அதுக்கு இவ்வளோ வாக்குகள் வருதுன்னு இதை தாண்டி பண்ணியிருந்தாருன்னா அவர் நன்னே ஆட்சிக்கே வந்திருக்கலாம். முதல்ல அவர் கிரெடிபிலிட்டியை உண்டு பண்ணல. அந்த கிரெடிபிலிட்டியை உண்டு பண்ணியிருந்தா நிச்சயமாக காங்கிரஸோ விசிகாவோ அவரோட போயிருக்கும். அவர் அதையும் உறுதிப்படுத்தலை. அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பல நாள் அவருடைய திட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல நாள் அவர் கலந்துக்கிட்டதை விட கேன்சல் பண்ணிய நாட்கள், பேசாத நாட்கள் அதிகம் இருக்கும். இல்லை, கிரெடிபிலிட்டி நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். காங்கிரஸ் கட்சி கரெக்டாக கணிச்சாங்கல்ல, இவருக்கு ஒரு 20-25% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு இவருடைய கிரெடிபிலிட்டி தெரிஞ்சிருக்கு, மற்ற கட்சிகளுக்கு தெரியல. என்ன சொல்றேன்னா, நீங்க இவருக்கு ஒரு வாக்கு வங்கி வந்துரும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இவரை நம்பி போக முடியுமா? இவர் இந்த ப்ராப்பர் அரசியல் பண்ணுவாரா? அந்த நம்பகத்தன்மை இல்லை. இவர் ஒருவேளை அவர் தோக்குறாரு, ஒரு நல்ல சதவீதம் வாங்கி தோக்குறாரு, தொடர்ந்து அரசியல் பண்ணுவாரா? இல்ல நம்ம போனா நம்மளோட ஒரு முறை மேடைக்கு வருவாரா? நாளைக்கு போன பிறகு என்ன கண்டிஷன்ஸ் போடுவாரு? போறோன்னு போயிட்டு அங்க என்ன நடத்துவார்? இவரோட சந்திச்சு பேச முடியுமா? இல்ல ஒன்லி புஷி ஆனந்தோட மட்டும்தான் பேச முடியுமா? இந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு நம்பகத்தன்மைன்றது அவர் ஓப்பனாக இல்லாமல் அவர் இப்பயுமே அப்படி தான் இருக்கார். ஒரு பவுன்சர்ஸை சுற்றி ஒரு இதாக இறுக்கமான இடத்துல தான் இருக்கார். நினச்சோனிக்கு யாருனாலும் போய் சந்திக்கிற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இல்லை. அவர் ஒரு ஜேர்னலிஸ்டையாவது வர சொல்லி ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்காரா? இல்லை கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா தலைவர்களையும் போய் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சார். அது மாதிரி இவர் முதலே எடுத்த வாக்குறுதி கொடுக்குற எல்லாருக்கும் அரசியலில் நான் அதிகாரத்தில் பங்களிப்பேன்னு சொல்கிறவர் அவங்களெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல அவர். அதனால சொல்கிறேன், அவரை நம்பி அரசியல் கட்சிகள் போகிற அளவுக்கு ஒரு அரசியலை இவர் பண்ணல. அதற்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு சுறுசுறுப்பாக டெய்லி இப்போ சீமான், ஸ்டாலின், உதயநிதி இவர்கள்லாம் அலைஞ்ச மாதிரி அவர் அலையவும் இல்லை. அது மாதிரி அலைஞ்சு ஒரு ப்ராப்பராக அரசியல் பண்ணி தான் ஒருவேளை அந்த பேராச்சரியம் கூட கிடைச்சாலும் கிடைச்சிருக்கு, ஆட்சியவே பிடிச்சிருந்திருக்கும். திரு வில்சன் இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு, ரொம்ப குறைவான தொகுதிகளில் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, குறைவான நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, வேட்பாளர் அறிமுக கூட்டங்கிறத பரவலாக அவர் நடத்தலை. இவ்வளவு விமர்சனங்களை கடந்து 20-25% வாக்கு வாங்குவார், 9 சீட்டு வரைக்கும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ஒரு புதிய கட்சிக்கு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது ஆச்சரியத்தை தரலையா? இது ஆச்சரியமான விஷயம்தான். அது மற்றவர்களுக்கு ஆச்சரியம். ஆனால் என்னென்னா, தாவேக்காவே விஜயே இந்த ஆச்சரியத்தை அவங்க ஒரு கேள்விக்குறியாக மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்தில் அவருக்கு களத்தில் அவர் இருந்திருந்தார்னா அவருடைய தாக்கமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த களத்தில் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி செலக்டிவாக போயிட்டு செலக்டிவாக பேசிட்டு 2 திராவிட இயக்கங்களும் அந்த கூட்டணிகளும் என்ன பாரம்பரியமாக என்ன நலத்திட்டங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லி அப்படி இருக்கும்போது அவரே இதை ஒரு கேள்விக்குறியாக மாற்றிக்கிட்டாரோன்ற. இல்லை, இவ்வளவு வரும்ன்றதை அதிமுகவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சோ? அவ்வளவு கணிக்கலையா? அதிமுக கணிக்கலையா? இல்லை, நீங்கள் இப்போது கணிக்கலைன்றது இப்போ நம்மளே கூட கணிப்பு தான். நம்மளுக்கு இவ்வளோ வரும்னு தெரியாது, யாருக்குமே எவ்வளோன்னு தெரியாது. ஏதோ வெளியே மிகைப்படுத்தப்பட்டு பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா நான் இதை நிறைய தடவை பார்த்தோம். 2016 எங்கே பார்த்தாலும் சாஃப்ட்வேர் கம்பெனி எங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் தான் பேச்சாக இருக்கும். இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய பேச்சாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பேச்சாக இருந்துச்சு. அந்த தேர்தலில் 1.05% வாங்கினார். 2019 அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பேச்சு இருந்துச்சு, 3.68 என்னமோ வாங்கினார். அடுத்து 2024 தேர்தலில் பெரிய அளவில் சீமான் பேச்சு அந்த அளவுக்கு இல்லை. அவருடைய சித்தாந்தம், அவருடைய ரசிகர்கள் அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு கூட்டம் சைலண்டாக இருந்துச்சு. இல்லை, எல்லாம் ஒன்றா விஜயகாந்த் வரும்போது பேசப்பட்டதும், சீமான் வரும்போது பேசப்பட்டதும், கமலஹாசன் வரும்போது பேசப்பட்டதும், மக்கள் நல கூட்டணி களத்தில் இருக்கும்போது பேசப்பட்டதும்
விஜய் இப்ப இருக்கும்போது பேசப்படுறதும் ஒண்ணா எல்லாத்தையும் சமதளத்துல வைக்க முடியுமா? இல்லை, 1977 ஜனதா கட்சி வந்து 17% ஓட்டு வாங்கினாங்க. ஸ்தாபன காங்கிரஸ் 20% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ திமுக 25% வாங்குச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் 33% வாங்கினார். அதற்கு பிறகு அது காலத்தில் ஜனதா கட்சியும் அப்படியே கரைஞ்சது தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் என்னென்னா இந்த டபுள் டிஜிட்டில் வருதோ இல்லைன்னா அதிக வாக்கு சதவீதத்தில் வருதோ வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்குமா அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதுதான் நம்ம பார்க்க. அதுல ஏன் சந்தேகம் வருது? அதுல என்ன சந்தேகம் தான், இப்போ நீங்க இப்போ நான் தான் சொன்னேன், திமுக பண்ணிட முடியும், அதிமுக 2024 பெரிய கன்சிஸ்டன்சி இல்லாம, பெரிய எழுச்சி இல்லாம 8.22% நாம் தமிழர் வாங்கினாங்க. அது போல இவர்கள் 10 வருஷம் 15 வருஷம் தாக்கு பிடிப்பார்களா? இல்லைன்னா இப்ப கிடைக்கிறது தான் அவங்களுக்கு அதிகபட்சமா மேக்ஸிமமா? எங்க இருந்து அவர் 8.22க்கு வந்தார்? ஆமா, 1ல இருந்து வந்தார்ல. 1ல இருந்து வந்தார். ஆமா. விஜய் எங்க இருந்து தொடங்குறார்? 20ல இருந்து தொடங்குறார். இல்ல, 15ல இருந்து விஜய் தொடங்குறதே மேக்ஸிமத்துல இருந்து தொடங்குறாருன்ற நானு. இவருடைய உழைப்பையும் விஜய் உழைப்பையும் சீமான் உழைப்பையும் ஒன்றுபடுத்த முடியாது. 20, 15, 25 சாச்சுரேஷன் பாயிண்ட்னு எப்படி முடிவுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். தாவேகா வாங்கக்கூடிய இந்த தேர்தலில் வாங்குறத சாச்சுரேஷன், அதுதான் உச்சம் அப்படின்னு ஏன் முடிவுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். ஏன் தொடக்கமா இருக்கக்கூடாது? இந்த 3 வருடம் அவரோட உழைப்பு, இப்ப நம்ம எதையா சொன்ன மாதிரி காங்கிரஸ் கிட்டயோ இல்ல மற்ற கட்சிகள்கிட்டயோ அவர் ஓரளவு வாங்குவாருன்னு நல்லா தெரியும். ஆனா போய் நிக்கிறதுக்கு ஏன் யோசிச்சாங்க? இதுதான் இந்த சஸ்டைனபிலிட்டி அவர்கிட்ட இருக்குமா அப்படின்றதுதான் ஒரு யோசனை. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் யோசனை. அவர் தொடர்ந்து அரசியல் பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சாங்களா? இல்ல இந்த தேர்தலில் 10, 15 வாங்கி நமக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கலைன்னா நமக்கு பின்னடைவா போயிடுமே அப்படின்னு ஒரு அச்சத்துல பின் வாங்கினாங்க. இல்ல சார், தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட போய் நிக்கலையே சார். வேல்முருகன் வெற்றி பெற சைட்ல இருந்து தானே வெளியே வந்தாரு. ஏன் நிக்கல? அவர் விமர்சிச்சார். இல்ல, காரணம் என்னன்னா விமர்சிக்கலாம், அது கூட்டணி வருதுன்னு எல்லாரும் விமர்சிப்பாங்க, அது வேற விஷயம். என்ன அப்படின்னா இந்த 3 வருஷத்துல அவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த திருப்தியா இல்லை அப்படின்றதுதான் எல்லாருக்கும் ஒரு யோசனை. அதுலதான் ஒரு தயக்கம். ஒண்ணும் இல்லை, அவர் பிப்ரவரி 2024 விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்ன முதல் வார்த்தையே என்னது? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் கூட நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் அது. ஆனால் ஒரு சிறிய கட்சி கூட கிட்ட போய் ஏன் நிற்கல? அப்போ எல்லாமே தவறாக கணக்கு போடுறாங்களா அவரை? அப்படி கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி தான் பார்க்குறாங்க, அதுதான் முக்கியம். இந்த இடம் வாங்குவாரு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதான் உச்சம். இதுதான் உச்சமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு அவர் எவ்வளவு வாங்குவார் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நம்ம கேட்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு போட்டாங்கன்றதை மட்டும் தான் கேட்கிறோம். ஆனால் மற்ற கட்சிகள் போட்டுறவங்க வெளியே சொன்னதே கிடையாது. வாக்குப்பதிவுக்கு 2 நாள் 3 நாள் முன்பும் காதல விழுந்த செய்தி, நாங்க விஜய்க்கு போட போறோம். வாக்குப்பதிவு முடிந்த இப்போ 3வது நாள் நம்ம பேசுறோம். எங்க கேட்டாலும் வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள், பொது இடங்கள்ல, அலுவலகங்கள்ல எங்க கேட்டாலும் விஜய்க்குன்றாங்கல்ல. இதை வச்சுதான் நம்ம பேசுறோம். இது வந்துருமான்னு தெரியல. விஜய்க்குன்னு சொல்றவங்க புதிய வாக்காளர்களா அல்லது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டவங்க? எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். எல்லா செக்டார் என்ன சொல்றேன், போட்டவங்களும் இருக்காங்க, போடாதவங்களும் இருக்காங்க. புதிய வாக்காளர் கேட்டீங்கன்னா நீங்க வந்து 18ல இருந்து 19% இருக்கிறவங்கள 14.5 லட்சம் பேர் உள்ள சேர்த்திருக்காங்க. புதுசா சேர்த்துறது மொத்தம் 17 லட்சம் பேர். ஒரு 3 லட்சம் வந்து இது வரைக்கும் வாக்களிக்காதவங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு, அதனால அர்ச்சனா பட்நாயக் சொல்லிது 17 லட்சம் தான். அந்த 17 லட்சமே அவருக்கே போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி புதிதாக வாக்காளர்கள் அப்படின்னா இப்ப 24 லட்சம் போனதை விட 24 லட்சம் பேர் கூட போட்டிருக்காங்க. இப்போ அவ்வளவுதான், 24 லட்சம் பேர் கூட போட்டிருக்காங்க. அதுல 17 லட்சம் புதிய வாக்காளர்கள், 8 லட்சம் பேர் தான் ஏற்கனவே போட்ட கட்சிக்கு இருந்து மாறி போட்டவங்க. இந்த கணக்கு. அதனால இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வரலாறா காமிக்கப்படுதோ அப்படின்றது தெரியும். என்னன்னா நீங்க இந்த மாதிரி இருக்கும்போது போட்டி 35ல இருந்து 38% எடுக்கிற அணி ஆட்சியை பிடிக்கும். இது கண்டிப்பா 35ல இருந்து 38 இதுதான் ஆட்சியை பிடிக்கும். 40 எடுத்தாங்கன்னா அறுதி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும். அதிக ஸ்வீப் அது. ஆமா, அதுதான். ஓகே திரு பிரியன், இந்த அதிகபட்ச வாக்கு சதவீதம் முதல் தேர்தலிலேயே குறைந்தபட்ச எண்ணிக்கையிலாவது இடங்கள் அப்படிங்கிறது தாவேகாவுக்கு எதிர்பார்த்த ஒன்றா நீங்க கணிச்சிங்களா? அதை இல்லை, அதாவது குறைந்தபட்சம் ஒரு 12லேருந்து 15% எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. ஏன்னா அவர் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்காரு, ஒரு நல்ல க்ரௌடை வந்து புல் பண்ணுறாரு. அதனால் வந்து ஒரு 12லேருந்து 15% எடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு டெஃபினட்டாக எனக்கு இருந்தது. நான் பல தடவையும் பேசியிருக்கேன். சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்காது, மற்றபடி பர்சன்டேஜ் வைஸ் இருக்கும் அப்படின்னு தான் பேசியிருக்கேன். அதனால் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அப்படி அந்த ஆங்கிளில் கிடையாது. ஆனால் வந்து என்ன நடந்ததுன்னா, அது விஜயகாந்த் வந்தபோது நடக்காத விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் வந்தபோது சோஷியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது.
இப்போ அது பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப ஓக்கலாக இருக்குது வாய்ஸ். தாவேக்காக்கு இது ஆதரவான வாய்ஸ் வந்து ரொம்ப ஓக்கலாக இருக்குது. எல்லாருமே அப்படியே எல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்கனால நமக்கு வந்து எங்கே கேட்டாலும் அதுவாக இருக்குது. நம்ம வீட்டு சர்வெண்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அதான் கேட்குறாங்க. வந்தவொடனே என்ன சார் விஜய் வந்துருவாரான்னு தான் கேட்குறாங்க. அப்படி தான் கேட்குறாங்க. எங்கள் வீட்டு சர்வெண்ட்டு அப்படி தான் கேட்குறாங்க. அது அப்படி இருக்கும்போது அந்த பேக்ரவுண்டில் அப்படி கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கணுமா? ஆமாம். அவங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன் சொல்லிட்டு போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சார் விஜய் வந்துடுவாரா சார், 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ரியாலிட்டியை நம்ம வந்து வி ஷுட் நாட் பைபாஸ், அதை கடந்து போகக்கூடாது. அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ்லேயே நம்ம வந்து கேட்குறாங்கன்னா அந்த மனநிலை கொண்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நம்ம ஊகிக்கணும் கரெக்டாக வந்து. அதனால் அவருக்கு வந்து ஒரு சர்ஜி திடீர்னு வந்திருக்கு. அதுவும் கடைசி ஒரு வாரத்தில் அந்த சர்ஜி வந்திருக்கு. கடைசி ஒரு வாரத்தில் ஒரு திடீர்னு ஒரு பேச்சு வந்து ஒரு சர்ஜி வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் பெரிய அளவுக்கு. ஏன்னா அவர் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பல மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணி அவருடைய சொந்த பிரச்சனைகள் அது இதுன்னு சிபிஐ என்கொயரி அது இதுன்னு அவருடைய இமேஜே வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருந்த சூழலில் கடைசி 1 வீக்கில் வந்து திட்டமிட்டு வந்து விஜய் எங்கே பார்த்தாலும் விஜய்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்திருக்கு. மாற்றத்துக்கான நபர் தானோ, நம்ம கூட ஒரு தடவை பேசினோம். ஒரு மாற்றத்துக்கான நபராக இருக்காரோ இல்லையோ, அதுக்கு தகுதி உள்ளவராக இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அவரை நோக்கி ஒரு க்ரௌடு போகிறதுன்றதை நம்ம பேசணும் நம்ம. ஸோ காரணம் வந்து என்னன்னா, நான் பார்க்குற அடிப்படை காரணம்னா, யார் புதுசாக வந்தாலுமே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனநிலை வந்து பொதுவாகவே இருக்கும். விஜயகாந்த் வந்து 8% இருந்தது இல்லையா? அதே மாதிரி ஒரு மூணாவதாக ஒரு அணி அமைக்கும் போது, இப்போ 2014 ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3வது அணி அமைஞ்சது. பாஜக விஜயகாந்த் ஒன்று சேர்ந்தாங்க. தே காட் 18%, அரௌண்ட் 18-19%. அப்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாவதாக ஒரு ஆல்டர்னேட் அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தர் வரும்போது 24 சொல்கிறீங்க நீங்கள்? 2024 மக்களவை தேர்தல் மோடியா 18-19%. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மோடி இல்லைன்றதை விட இங்க உதயசூரியன் ரெட்டையிலையா அல்லது ரெண்டையும் பிடிக்காதவங்க 3வது அணிக்கு போறாங்களா தான் பாயிண்ட். இல்ல சார், அதுல ஒரு அரித்மெட்டிக் இருந்துச்சுல்ல, மதிமுக விஜயகாந்த் அப்படி எல்லாருமே அதுல இருந்தாங்க. அது ஒரு அரித்மெட்டிக்கோட அவங்க எல்லாம் இப்போ இந்த 2 அணியில திமுக அணி 2 அணியில ஒன்னா இருக்காங்க. இப்போ 3வது ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த விஜய் ஒருத்தர் வந்திருக்கும் போது அவர் பாப்புலர் ஆக்டரா இருக்கும்போது அவருக்கு அந்த 18%ல கொஞ்சம் ஒரு பெரிய போர்ஷன் எடுத்துன்னு போவார்ன்றத நான் எதிர்பார்த்தது உண்மை. ஆனால் என்னன்னா கடைசி 1 வீக்கில் நான் சொன்ன மாதிரி அதுதான் ஏன் சார் ஒரு சேஞ்ச் வந்து அந்த கடைசி 1 வீக்கில் சோசியல் மீடியா தான் காரணம். பெரும்பாலும் சோசியல் மீடியாவில் அவங்க பண்ண பிரச்சாரம் தான் காரணம். 2வது வந்து விஜய் வந்து அந்த பசங்க வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் அப்பா அம்மா வற்புறுத்தணுன்ற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போட்டாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அது ஏறுறதுக்கு 15% ஏறுறதுக்கான ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 15 தான் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. நான் அதிகபட்சம் 20 தான் சார். அன்றைக்கி கூட பேசும்போது அதிகபட்சம் 20% எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீட் கன்வெர்டபிலிட்டி இருக்கா இல்லையான்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து விஜயை பொறுத்த மட்டும் வந்து அவர் வந்து 20% தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. கடைசி ஒரு வாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த சர்ஜு, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதை வெளிப்படையாக சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது இதன் காரணமாக தான் நம்ம வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான இடங்களை பெறுவாரா, கணிசமான ஓட்டை பெறுவாரான்னா எது வந்து நமக்கு ஆச்சரியம் கொடுக்கும்னா, இதெல்லாம் தப்புப்பா அவர் 5% வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து ஐயோ நம்ம ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். ஆனால் கட்சிகள்லாம் பயந்து போய் கிடக்கிறாங்கன்றது உண்மை. அதெல்லாம் வந்து சும்மா வெளிப்படையாக பேசுகிறாங்க. திமுக அதிமுக உட்பட எல்லாருமே வந்து கான்ஸ்டியூன்சி பை கான்ஸ்டியூன்சி ஒர்க் பண்ணுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு போட்டு பிழிகிறாங்க. எங்க நடந்தது, எங்க பிரச்சனை வந்தது, எங்க என்ன போச்சுன்னு பாக்குறாங்க. சரி, ஆட்சியை பிடிப்பாரா, மீண்டும் வந்துருவாரான்னு உங்க சர்வன்ட் கேட்டதா சொன்னாங்கல்ல, அதுல என்ன பதில் சொன்னீங்க உங்களுக்கு? நான் வந்து என்னால் சொல்லவே முடியல. இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது தான் சொன்னேன். ஆக்சுவலாக அப்படிதான் சொன்னீங்க? அப்படிதான் சொன்னேன். ஏன்னா வந்து நானே வந்து கான்ஸ்டியூன்சி நானே அலசிட்டு இருக்கேன். நானே ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி முடிவுக்கு வர முடியல. ஆமா, நிச்சயமா முடிவுக்கு வரும். சென்னையிலலாம் என்னால் முடிவுக்கே வர முடியல. பயங்கரமான டஃப்ல போயிட்டு இருக்கு. என்ன நமக்கு ரொம்ப வருத்தம்னு கூட சொல்ல மாட்டேன். ஒரு அதிமுகவை ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருக்கலாம் எடப்பாடி. அவர் உழைப்பு பிரமாதம். ஆனால் அதிமுக ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருந்தாருன்னா இந்த பேச்சு வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு ஒரு களத்தில் வந்து உறுதியாக எல்லோரையும் அரவணைத்து கொண்டு நல்ல ஒரு கூட்டணி தேமுதிகலாம் விடாமல் ஒரு நல்ல கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா இந்த விஜயோட ஃபேக்டர் இவ்வளோ தான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நினைக்கிறவன் இருக்கான்ல, அவன் இல்லைப்பா இந்த தடவை மாற்று அதிமுக கிடையாது தாவேக்கா அப்படின்னு போகிறான்ல, அதுதான் இங்கே வந்து ரொம்ப கவலை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. தாவேக்கா ரசிகர்களுக்கு உற்சாகம் ஊட்டுற விஷயமா இருக்குன்றது வேற விஷயம். அதிமுகவுக்கு கவலை கொடுக்குற விஷயமா இருக்கு. உடனே நான் இப்படி சொன்னோம்னா திமுக ஓட்டு எடுக்கலையான்னு கேட்பாங்க. திமுக ஓட்டையும் எடுக்கிறாங்க. ஆனால் யானை படுத்தா குதிரை மட்டும், குதிரை படுத்தா தரதான். சரி,
திரு ஷபீர், அதிக வாக்கு சதவீதம் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த விஜய வந்து அதிமுக அடிக்காது சார் சொன்னதுல அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏடிஎம்கே வந்து விஜய் அடிக்கவே இல்லை. கடைசி நாள் வந்து இவருக்கு பதில் சொல்ல முடியாத அன்னைக்கு வந்து அடிச்சுட்டு போயிட்டார் விஜய். இவர் எடப்பாடியை வந்து நீங்க 10 தோல்வி அப்படின்னா கிண்டல் பண்ணி கூட்டணிக்கு வருவார்னு எதிர்பார்க்கும் போது அடிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் பண்ண அந்த ஒரு வாரத்தில் அந்த 10 நாள்ல கூட அவர் விஜயை வந்து அவர் மாற்றே கிடையாது. அதிமுக நாங்க தான் ஸ்ட்ராங்கு, விஜய் ஒரு சாதாரண ஒரு பூச்சாண்டி, இல்ல பல பேர் சொல்ற மாதிரி மண் குதிரை, இந்த மாதிரிலாம் விமர்சனங்களை வந்து பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த 30 நாள்ல அதை பொசிஷன் பண்ணியிருந்தா கூட சிச்சுவேஷன் மாறி இருக்கும். கொஞ்சம் இல்லடா சரியா வராது போல இருக்குன்னு ஏதோ சில வாக்குகள் மாறும்ல. இவரே அமைதியா போற மாதிரி விஜயை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்து விஜய் அட்டாக் பண்ணி அவரோட ஒரே ஒரு வார்த்தை, தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். இல்ல கொஞ்சம் திமுக அட்டாக் பண்ணிருக்கலாமேன்னு யோசிப்பாங்க. சரி, திமுக விஜய் பண்ணிருக்கலாமே, தவறு பண்ணல. ரெண்டு கட்சியுமே பேசும்போது நம்ம அதை சேர்த்து தான் பேச வேண்டியது இருக்கும். திரு ஷபீர், புதுசா களத்துக்கு வந்து 20%, 15% வாங்குறோம், இல்ல சிங்கிள் டிஜிட்ல நம்பர் வாங்குறோம், அதெல்லாம ஆச்சரியத்தை கொடுத்துரும் தாவேகாவுடைய தொண்டர்களுக்கு. அதெல்லாம ஆச்சரியத்தை கொடுத்துரும். விஜய் சிஎம்மா இல்லையா, விஜய் வந்து ஆட்சிக்கு வருமா, தாவேகா வருமா வராதா, அந்த ஆச்சரியத்தை தர முடியாத ஒரு நிலை அப்படின்னா அதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுது? நேத்து டிபேட் வந்து அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு டிபேட் ஆச்சரியமையா இருக்கு. நாளைக்கு டிபேட் வந்து பேரதிர்ச்சி யாருக்கு, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நம்ம பேசிட்டு போலாம். 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம அதை பேரதிர்ச்சி இதுல ஆச்சரியத்தை இங்கே இன்னைக்கே முடிச்சு அதான் ஆட்சி பொறுப்பு. இதுல அதிர்வு பேரதிர்வு இன்னும் ஒரு இப்படிதான் போகும். இதுல நீங்க விஜயுடைய அரசியல் வருகை முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் ஒரு நடிகர் எல்லாம் யாராச்சும் நம்புவாங்களா? மக்கள் பார்க்க வருவாங்க, ஓட்டு போடுவாங்களா? மக்கள் பார்க்க தான் வராங்க, கேட்க வரல. இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. சரி, அவர் வந்து கேம்பெயினிங், அதாவது அவர் வேட்பாளர் இருக்காங்களா, 234 தொகுதியிலும் வேட்பாளர் இருக்காங்களா, அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் நிறுத்தினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் அவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்த சூழல்ல எல்லாமே முடிச்சு இப்போ வாக்குகளையும் பெற்று விட்டார். உங்களுடைய அனுமானம் பிரகாரம் 20% இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றீங்க, சாரும் சொல்றாங்க, எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. 15 to 20 அப்படின்றது அங்கிருந்து அவர் தொடங்குறாரு அப்படின்றது தான் வந்து அவருடைய ஸ்டார்டிங் இதுவா இருக்கு. இப்போ 20% அவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெட்ஸ் அஸ்யூம். ஒரு 10% திமுக இருந்து பிரிச்சு ஒரு 10% அதிமுக இருந்து பிரிச்சாருன்னா நடக்கலாமா, நடக்காதா? அவ்வளோ ஒரு சர்ஜ் இருக்கு அப்படின்னா அது ஒண்ணுதான் ப்ராபபிலிட்டின்னு இல்லை, many probabilities. இது one of the புதுசா இது வரைக்கும் அரசியல் களத்துக்குள்ளே வராதவங்க, தேர்தல் அரசியலுக்குள்ளே வராதவங்க கூட போட்டிருக்கலாம். இப்ப தேர்தல் அரசியலுக்குள்ள அப்படி ஒரு 20-25% பேர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு எலெக்ஷனுக்குள்ள. இந்த முறை அவங்க எல்லாம் வெளியே வந்து வாக்களித்திருக்கார்கள் இல்லையா? அதே மாதிரி இங்க சேதாரமே இல்லாம கூட இருக்கலாம். இந்த முறை வந்து புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் விஜய் பக்கம் இருக்காங்க. இப்ப நாம பேசும்போதே நீங்க சொன்னீங்க, அத அவர் சாரும் சொன்னாரு, ஒரு குடும்பத்துல அதிமுகவுக்கு அப்பா வாக்களிக்கிறாரு, இல்ல திமுகவுக்கு அப்பா வாக்களிக்கிறாரு, மனைவி குழந்தைகள் வந்து தாவேகாக்கு வாக்களிக்கிறாங்க. 1:3 ஈக்குவேஷன் மாறுது அப்படின்னும் போது இது முந்தைய தேர்தல்கள் அப்படி இல்லைல்ல. முந்தைய தேர்தல்கள்ல குடும்பமாக போய் அதிமுக குடும்பம் திமுக குடும்பம் இப்படிதான் இருக்கும். விஜயகாந்த் வரும்போதோ, சீமான் வரும்போதோ, கமலஹாசன் களத்துக்கு வரும்போதோ, மக்கள் நல கூட்டணி வரும்போதோ இப்படிதான் விவாதங்கள் நடந்துச்சு, இப்படிதான் பேசப்பட்டது. இல்ல நீங்க இந்த ஸ்கேல்ல பெர்சன்டேஜ் வேணா குறைஞ்சிருக்கலாம். இல்ல இந்த ஸ்கேல்ல இந்த இன்டென்சிட்டில நடந்துச்சு அப்படின்றத நான் அத அட்மிட் பண்ணிக்கிறேன். பெர்சன்டேஜ்ல வேணா, இன்டென்சிட்டில வேணா, அளவுகோல் வேணா மாறி இருந்திருக்கலாம். நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் வரும்போது பூத்ல உட்கார்றதுக்கு கூட ஆள் இல்ல, ஆனா வாக்குகளை அவங்க வாங்கினாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரும்போது அதை மக்கள் கவனிப்பார்கள், மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த சென்டிமெண்ட் தமிழகம் முழுவதும் இருக்கு, சென்னையில மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கு. நம்ம பேசுற விஜயகாந்த், சீமான், கமலஹாசன், மக்கள் நல கூட்டணி, விஜய், இது வந்து 20 வருஷ இடைவெளிக்கு உட்பட்ட காலம். அது கரெக்ட். 3-4 தேர்தலில் கடந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பேசுறோம். சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளவு வீரியமாக இல்லை. 20 வருஷம் கடந்து வந்து நம்ம பேசும்போது எல்லாமே மாறி இருக்கு, எல்லா சூழல்களுமே மாறி இருக்கு. அதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் அறுவடை பண்ணதானே செய்வார் விஜய். நிச்சயமா இருக்கும் இல்லையா? அதுதான் அவருடைய பலம். அப்படின்னா அந்த தாக்கத்தை தானே அவர் வந்து அந்த இடத்துல இருந்தானே அவர் வந்து அது மட்டும்தான் ஆச்சரியமான்னு கேக்குறேன். விஜயகாந்த் 8% உதாரணத்துக்காக கேட்கிறேன். விஜயகாந்த் என்ன ஆச்சரியம் இங்க அப்படின்னு என்ன சோசியல் மீடியா தாக்கமும் இல்லாம ஒரு 8% அவர் வாங்கிட்டாரு.
அதுலேருந்து 1% ஒரு மடங்கு 16 இல்ல இன்னொரு மடங்கு 24 வரைக்கும் தான் விஜய் வாங்குறாருன்னா இதுல ஆச்சரியம் இல்லை. இந்த 20 ஆண்டு காலத்துல இல்ல, அவர் ஆட்சியை பிடிக்கிறாரா இல்லையாங்கிறது அப்படி இல்ல. விஜயகாந்துடைய காலகட்டம் என்பது வேற. அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ வந்து கலைஞர் கருணாநிதி கிரெடிட் அவருக்கு தான் கொடுக்கணும். 2 பேரையும் எதிர்த்து அரசியல் பண்றது எவ்வளவு 8% வாங்குறாங்க அவருக்கு தான் கிரெடிட். ஆனால் அப்பவும் மக்கள் அவருக்கு வாக்களிச்சாங்க இல்லையா? அப்போ கொடுத்தது வந்து அந்த அந்த வீச்சுல அவரால் 8% தான் கிராஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் இன்னொரு தேர்தல்ல கூட்டணிக்கு போகும்போது எதிர்கட்சி தலைவராக அவரை வந்து தேர்வு செஞ்சாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. வாய்ப்புகள் என்பது விஜயகாந்துக்கு கொடுக்கப்படல அப்படின்னு கிடையாது, அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அதை தேமுதிக சரியாக பயன்படுத்தியதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப இந்த இதுல கூட சார் சொன்னாரு, நீங்க வந்து 3 வருஷம் விஜய் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. 3 வருஷம் விஜய் வந்து சுழண்டு பேசி இருக்கணும், பயங்கரமா பிரச்சாரம் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் அவர் சொன்னாரு. அது அவருடைய கருத்து, நான் வரவேற்கிறேன். பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றலாம் இல்லை. இப்போ 3 வருஷமாக சார் சொன்ன மாதிரி அது இதயா சார் சொன்னாரு, பிரச்சாரமே ஒழுங்கா பண்ணல, சரியான நடவடிக்கைகளும் இல்லை, பிளான்டா ஆர்கனைஸ்டா பெரிய அளவில் அவங்க பண்ணாத விஜய்க்கு தாவேகாவுக்கு மக்கள் வந்து வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது அதே நம்பிக்கை ஏன் அதிமுகவிடம் வரவில்லை? அதிமுக பிரதான எதிர்கட்சி, திரு இபிஎஸ் அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர். இபிஎஸ் அவர்கள் நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. ஒரு அலையன்ஸ் அரித்மெட்டிக் வரட்டும், ஜெல் ஆகட்டும்னு போயிட்டாங்க. போயிட்டு 1 வருஷம் முன்னாடியே அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் போனாரு. 2 ரவுண்ட் அவர் போயிருக்காரு. மக்கள் ஏன் வந்து அதிமுகவுக்கு நாங்க வாக்களிச்சோம்னு சொல்லல? அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தல. அதான் நீங்க பிரச்சனை. இங்க பெர்செப்ஷன் பேட்டில்ல உங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக தாவேகா இருக்கிறது அப்படின்ற பிம்பத்தை விஜய் சக்சஸ்ஃபுல்லா கட்டமைச்சிட்டாரு. அதுலதான் அதுக்கான காரணம் என்ன? நான் அதை கேட்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நீ ஆன்சர் பண்ணுங்க, நான் அவர்ட்டையும் போயிடுறேன். நீங்க மாற்றுன்னு வர்றோம், 20% வரைக்கும் கூட ஓட் கல்டிவேட் பண்றோம், சீட் கன்வர்ஷனை வந்து சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள வச்சுக்கிறோம், ஆட்சியை பிடிக்க முடியலங்கிறது பெரிய விஷயம், ஒரு புதிய கட்சிக்கு பெரிய விஷயம். ஆனா ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து எல்லாரும் 60 சீட்டு வாங்குவாங்க, 70 சீட்டு வாங்குவாங்க, 80 சீட்டு வாங்குவாங்க. ரொம்ப ரொம்ப லீஸ்டா 45லேருந்து 50 தொகுதிகளாவது வாங்குவாங்கன்னு வரைக்கும் தான் இது வரைக்கும் கேட்ட செய்திகளாக இருக்கு. ஒரு பிரதான எதிர்கட்சி இதை ஹோல்டு பண்ணுதில்ல, இதை தக்க வைக்கிறதுல, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வளவு சிக்கல்களுக்கு பிறகும் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி விஷயங்களுக்கு பிறகும் தக்க வைக்கிறாங்களா? அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது அவங்களுக்கு. 3 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா பிரதான எதிர்கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டுமா இல்லையா? ஆட்சியை பிடிப்பதற்கு அவங்க கொஞ்சமாச்சும் நெருக்கத்துல இருக்கணும் இல்லையா? இதயா சாருடைய சர்வேலயே பல இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போறதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த நம்பிக்கையை அதிமுகவால உருவாக்க முடியல அப்படின்றத கேள்வி. அந்த கேப்ல தான் விஜய் வந்து அதை ஃபில் பண்றாரு. விஜயுடைய வளர்ச்சி என்பது எங்க இருக்கிறது அப்படின்னா, அவர் வந்து பிரதான எதிர்கட்சி அப்படின்ற அந்த ஸ்பேஸை வந்து இந்த 2-3 வருஷத்துல தன்னை நிறுத்திட்டாரு. போட்டி திமுகவுக்கு தாவேகாவுக்கு அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து அவர் உருவாக்கிட்டாரு. அதனாலதான் முதல்ல ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க திமுக போட்டா தாவேகாக்கு போட்டேன் இப்படிதான் பேசுறாங்க. அதிமுகன்றது ஒரு மைண்ட் ஸ்பேஸ்ல இருக்கா இல்லையான்றது நம்ம கேள்வியா இருக்கு. அதுதான் இல்லவே இல்ல, மக்கள்கிட்ட இல்லவே இல்லன்னு நான் சொல்ல, இல்லவே இல்லைன்னா இல்லவே இல்ல. சரி, குறைந்தபட்சம் இருக்குன்னா கூட எப்படி இவ்வளவு ஒரு 50 சீட்டாவது அவங்க வாங்குறதுக்கான சீட் கன்வர்ஷன் எப்படி நடந்திருக்கும்? அந்த கட்சியை மக்கள் மாற்றாவே பார்க்கல, திமுகவுக்கு எதிராகவே பார்க்கலன்னா இது எப்படி நடந்திருக்கும்? இல்ல, நீங்க ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு வியூகத்துல தான் அதுக்கு பல காரணங்கள் வந்திருக்கணும். கூட்டணி இருக்கு, பல காரணங்கள் இருக்கு. அதிமுக ஆட்சியை பிடிக்காம அதிமுக இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு தான் நாங்க எல்லாம் வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டாக்க வந்து அதிமுகவால கிரியேட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. திரு வில்சன், தாவேகாவுக்கு இவ்வளவு அதிகமான பெர்சன்டேஜ் சீட் இதெல்லாம் முதல் முயற்சியிலேயே சொல்றதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய லோ பெர்ஃபார்மன்ஸ். அவர் இன்னும் கொஞ்சம் வீரியமா களத்துல செயலாற்றி இருந்தா, திமுக அதிமுகங்கிறத பொசிஷன் பண்ணியிருந்தா தாவேகாவுக்கு இவ்வளவு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்காதுன்னு பேசுனாங்கல்ல. 2 விஷயம் சொல்றேன். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இதை சொன்னோமா? எந்தெந்த கருத்து கணிப்பு எங்க இருந்தாலும் சரி விஜய்க்கு எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க? சார்லாம் 20% அளவுக்குங்கிறது தொடர்ச்சியிலேருந்தே இல்ல சார், 20% அளவுக்குன்னு சொல்றது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், அதிமுக வந்து இது செயல்படல அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கிட்டையும் கேட்டா நான் டிவிகேக்கு போட்டேன்னு சொல்றாங்கன்னா, திமுக அந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்துல செயல்பட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க.
திமுக மிக மோசமாக செயல்பட்டு இருக்கிறது. எல்லாரும் இப்ப டிவி கேக்கு போடுறேன்றாங்க, திமுக போட்டவங்க. அது ஏன் அதிமுக வாங்கலன்னு தான் இப்ப கேட்கிற கேள்வி. அப்ப திமுகவுடைய செயல்பாடு மோசம்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதுதான் அர்த்தம். அதை ஏன் அதிமுக வாங்கல? இல்ல, அது அதிமுக வாங்கலையான பெட்டி திறந்தாதான் தெரியும். இப்ப அதுதான் சொல்றேன். இதை நீங்க ஏத்துக்கிறீங்க, திமுக செயல்பாடு சரியில்லை அப்படின்றத ஏத்துக்கிறீங்க. அதிருப்தி திமுக அரசு மீதான அதிருப்தி வாக்குகளை அதிமுகவுக்கு போக விடாம தாவேக அதிருப்தி இருக்குது அப்படின்றதுதான். ஆனா அந்த அதிருப்தியை அறுவடை பண்றதுக்கு இப்ப நம்ம சபீர் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் அவர் உழைச்ச உழைப்பு இருக்கிறது, அவர் பார்த்த முகங்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் அமைதி புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டு சவால் சார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று, அதிருப்தி திமுக வாக்குகள் திரு விஜய்க்கு போகாம தடுக்கணும், அதிமுக வாக்குகள் திரு விஜய்க்கு போகாம தடுக்கணும். ரெண்டையும் அவர் செய்யணும். ரெண்டையும் செஞ்சிருந்தாதான் இவர் ஏறாம இவரை மட்டுப்படுத்திருக்க முடியும், விஜயை மட்டுப்படுத்திருக்க முடியும். அதை செஞ்சாரா? ரெண்டும் செய்திருக்காங்க. நான் தான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜி வைஸ் பாத்தீங்கன்னா போன தேர்தலில் 1,66,00,000 பேர் ஓட்டு போடல 2021. இந்த முறை 87 லட்சம் பேர் ஓட்டு போடல. 80 லட்சம் பேர் நீங்க கூடுதலா போட்டிருக்காங்கன்னா அந்த கணக்கில் வச்சீங்கன்னா கூட, 85% கணக்கில் வச்சீங்கன்னா கூட 80% கூடுதலா போட்டுக்கிறாங்கன்னா 75 லட்சம் பேரை நீக்கியாச்சு. அப்போ 5 லட்சம் பேர் தான் கூட நீங்க சொல்றது. இப்போ இது புது கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட 24 லட்சம் பேர் தான் கூட போட்டிருக்காங்க. போன தேர்தலோட 24 லட்சம் பேர் தான் கூட போட்டிருக்காங்க. போன தேர்தலில் 4,63,00,000 பேர் போட்டாங்க, இந்த 4,87 லட்சம் பேர் போட்டுருக்காங்க. 24 லட்சம் பேர் தான் கூட போட்டுருக்காங்க. அதுல 17 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள். அப்படி இருக்கும்போது 8 லட்சம் கூட போட்டிருக்குது. அந்த 8 லட்சம் யாருடைய ஓட்டு? அப்படி கணக்கு பாக்குறதா 20% ஒரு தோராய கணக்கு தாவேகாவுக்கு வச்சா கூட 1 கோடி சம்திங் வாக்குகள் வருதுல்ல, 1 கோடி நெருக்கத்துல வாக்குகள் வாங்குறாங்கல்ல முதல் முறையில. அதுல அதிமுகவுக்கான சேதாரமே இல்லை. அதை தான் சொல்ல வரேன். 27 லட்சம் புது வாக்காளர்கள். அவர் எவ்வளவு வாங்கினாலும் அது திமுக பக்கம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அதிமுக பக்கம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தினார் போது ஆளுங்கட்சி பக்கம் இருக்கிற ஓட்டத்தான் அதிகமா பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. அவர் 20% கூட வாங்கலாம், ஆனால் அது அதிகபட்ச பாதிப்பு திமுகவுடைய ஓட்டா இருக்கும்னு நான் சொல்றேன். அது ரிசல்ட்ட பாக்கும்போது நீங்க தெரியும். இதயா சாரும் பிரியன் சாரும் சொல்லுங்க, யாருக்கு அதிக பாதிப்பு? அதிமுகவுக்கான பாதிப்பா இந்த 20%, திமுகவுக்கான பாதிப்பா? இதயா சார். என்னைய பொறுத்தவரை அதான் நான் சொல்றேனே, இப்ப வில்சன் சார் சொல்றதா நான் வேற வார்த்தையில சொல்றேன். அதாவது திமுகவுக்கு அரித்மெட்டிக்கலி அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா ஒரு 38% உள்ள 35% 38 இருக்குன்னு வச்சுங்க. 47 வாங்கினது பார்லிமெண்ட்ல. அதை விட 2 தேமுதிகலாம் உள்ளே வந்திருக்கு, கமலஹாசன் உள்ளே வந்திருக்காரு. இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அப்படி வச்சு பார்த்தாலும் கூட நீங்கள் இன்னும் கூட தான் செய்யணும். சரி 10% நீங்கள் குறையுதுன்னே வச்சுக்கோங்க, அங்கே போகுது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே 38 வைக்கிறீங்க. ஆமாம் 38 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா 62%. இந்த 62% ஓட்டும் நேராக எடப்பாடிக்கு போயிருந்தா அவர் தான் சிஎம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி போகல. இல்ல 38க்கு திமுகவுக்கு போற 38க்கு பதிலா 40 போயிருந்தாலும் அவர் தான் வின்னிங். ஆமா, அதே போகல, அந்த பெர்சன்டேஜும் போகலையா? ஆமா, அதான் அதனாலதான் இங்க என்ன சொல்றேன், ஒரு 10% நீங்க சீமான் மத்த நோட்டாக்கு விட்டுருங்க, 10 to 12% அதை ஒதுக்கிடுங்க. அப்படி பாத்தீங்கன்னா மீறி 50ல இவங்க 2 பேரும் 25 பிரிக்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. விஜய் 25 எடுத்துட்டு அப்புறம் மீதி என்ன 25 தானே இருக்கும். அப்ப அந்த 40 தொடரும். அப்ப என்னன்னா அந்த மொத்த ஓட்டுகளை இவர் சொல்ற மாதிரி திமுக ஆன்டி இன்கம்பன்சி அல்லது எப்பயுமே ஆன்டி டிஎம்கே அப்படின்னு இருக்க ஒரு ஓட்டுகள் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சில குறிப்பிட்ட சமூகங்கள் திமுக வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அடுத்த ஆல்டர்னேட் அதிமுக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ போகணும்ல, அது போகாம அது விஜய்க்கு சிதறும் போது அப்போ அதிமுக அந்த வாய்ப்பை இழக்கிறது, அந்த வெற்றி வாய்ப்பை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பிரியன் சார், சில சமூகங்கள் எப்போவுமே திமுக தோக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னார்ல, அந்த சமூகங்கள்லாம் இன்னைக்கு மாறி தாவேக்காவுக்கு போட்டாங்களாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் நிறைய இடத்துல விசாரித்தேன். அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போக வேண்டிய ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவினால் திமுகவை தோற்கடிக்க முடியாது, ஸோ நம்ம தாவேக்காவுக்கு போடலாம். ஒரு சர்ஜி கடைசி ஒரு வாரத்தில் வந்த சர்ஜி இருக்குல்ல, இந்த உயர்வு இருக்குல்ல, அதில் தாவேக்கா ஒரு பிளேஸை பிடிக்குது, நம்ம தாவேக்காவுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தாவேக்காவுக்கு பாஜக அண்டு அதிமுக அந்த அவங்களுக்கு ரெகுலராக போட்டு வந்தவங்க அந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால தான் நயினார் நாகேந்திரன் உட்பட பல பேர் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா திமுக வெர்சஸ் தாவேக்கான விஜய் பொசிஷன் பண்ணது அவருக்கு அட்வான்டேஜாக போயிருக்கு. அது மாற்று ஒரு புதுசாக வந்திருக்காரு. திமுக அதிமுக ஏற்கனவே விஜயா சொன்ன மாதிரி ஒரு வெறுப்பு கொண்ட ஒரு கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி இந்த வாட்டி இவங்களுக்கு போட்டால் திமுக இவங்களை தோக்கடிக்க முடியாது,
தாவேக்காக போட்டால் அவர் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவருக்கு ஒரு சர்ஜி வந்திருக்கு, இளைஞர்கள்லாம் அவருக்கு போடுற மாதிரி இருக்குது, பெண்கள்லாம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால ஷிஃப்ட் ஆகிருக்கிறதோ அப்படின்னு ஒரு எண்ணம். நான் இந்த 734 தொகுதியிலையும் பல பேர்ட்ட பல மாவட்டங்களில் பேசினது ஓரளவுக்கு யூகிச்சது. தப்பாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இப்ப எதுதான் ஆச்சரியத்தை கொடுக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும்? எது நடந்தா ஆச்சரியமா இருக்கும் நமக்கு? அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ஒரு போன வாட்டி வாங்கினதை விட இந்த வாட்டி அதிகமாக சீட்ஸ் வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு ஆச்சரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொன்று, விஜய் வந்து இந்த அரித்மேட்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டவரான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போது எல்லாருமே விஜய் சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்ட்டாக வந்து சர்வே பண்ணுறவங்க, இப்போ இதே மாதிரி இண்டிபெண்ட்டாக சர்வே பண்ணுறவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க 3 தேர்தலாக சர்வே பண்ணி கரெக்டாலாம் வந்திருக்கு. அவங்கள கேட்டால் இன்னுமே என்னுடைய நண்பர்கள் பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் திமுக 160 180 வரும் சார். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. கருத்து கணிப்பில் அவங்க பண்ண கருத்து சார் 160 180 திமுக கண்டிப்பாக வரும். அவங்க எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? இப்போ நானே கூட ஒரு கான்ஸ்டியூன்சி பை கான்ஸ்டியூன்சி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஒரு மினிமம் 130 வரும்னு எனக்கு ஒரு இது இருக்குது. முதல்ல ஒரு குழப்பம் இருந்தது, அப்புறம் 130 வரலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதையே நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நான் இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, பெட்டியை திறந்தால் தான் தெரியுன்ற மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து ஆனால் அரித்மேட்டிக்கெல்லாம் அப்பாற்பட்டவரா விஜய்ன்ற ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருமே ஒரு டேட்டா வச்சு தான் நம்ம பேசுகிறோம். இந்த டேட்டா இல்லாத ஒரு நபரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவர் டேட்டா உருவாக்குவார்னு ஒரு நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கோம். இவர் வந்து பெரிய அளவுக்கு சாதிப்பார்ன்ற நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கோம். இவர் சரித்திரம் படைப்பார்ன்ற நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இதெல்லாம் பொய்யாச்சுன்னா அதோட பாதிப்பு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பொய்யாச்சுன்னா ஏன் சொல்கிறேன்னா 5,73,00,000 வாக்காளர்களில் 41% 40 வயசு கீழே இருக்கிறவங்கன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆமாம். இப்போது 2,87,00,000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். 2,87,00,000 பேர் 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க வச்சுக்கோங்க. 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. அதில் 40 வயசு கீழே இருக்கிற ஒரு 41% பார்த்தீங்கன்னா சுமாராக 2 லட்சம் பேர் வரும். 2 கோடி பேர் 2 கோடி பேர் நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு 85,000 பேர் வரும். அப்போ ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு 40 வயசு கீழே இருக்கிறோம் 85,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வரலாம். ஒரு அரித்மேட்டிக், இது ஒரு அரித்மேட்டிக் வச்சுக்கோங்க. அந்த 85,000 விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு நிச்சயமாக கிடையாது. அதில் பாதி 42,000 ஓட்டு போடுவாங்கன்னா சரி ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுக்கலாம். இப்போ 40 வயசுக்கு மேலே ஒரு 10,000 பேர் ஓட்டு போடுறாங்க. 42 + 10 52,000 பேர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு அப்படின்னா அது வெற்றி பெறத்துக்கான வாக்கு இல்லை. அது ஆக்சுவலாக வெற்றி பெறத்துக்கான வாக்கு இருந்தது மினிமம் 90 அல்லது 1 லட்சம், 90,000 அல்லது 1 லட்சம். அப்போ இவர் பர்சன்டேஜ் வாங்குற அளவுக்கு ஓட்டு வாங்குவார். அது கூட நான் சொல்றேன் இந்த 52,000 ஓட்டு அல்லது இதுக்கு மேல சில பேர் போகலாம். அது யார் போவாங்கன்னா தாவேக்கால இருக்கிற ஒரு முதல் விஜய், ஆதவ அர்ஜுனா, ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் ஒரு 60,000க்கு மேல கூட வாங்கி ஒருத்தர் 2 பேர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு டாப் 10 பேர் வச்சுக்கலாம். ஆனா மற்ற எல்லா கேண்டிடேட்டுமே ஆவரேஜா 35 - 40 தாவேக்கா ஆட்கள் தாண்ட மாட்டாங்கன்றது என்னோட உறுதியான கருத்து. திரு ஷபர், எவ்வளவு குறைச்சு போட்டாலும் திமுகவுக்கு 130 இல்லைனா அதிகபட்சமாக 160 அப்படிலாம் இன்னைக்கு இங்கே பேசுனாங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஆச்சரியத்தை தருதா? இல்லை, எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்போது கருத்து கணிப்புகளோ அல்லது எக்ஸிட் போல்ஸோ தவறாக போயிருக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மேபி உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, தாவேக்காவுக்கு ஏன் இவ்வளோ சர்ஜ் ஆகுது? சார் சொன்னார் இல்லையா, லாஸ்ட் 1 வீக்கில் சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ லாஸ்ட் 1 வீக்கில் தான் தாவேக்காவுக்கு பெரிய அளவில் ஒரு ஆதரவு அப்படின்னு கிடைச்சிருக்கிறது. லாஸ்ட் 1 வீக்கில் ஒரு 3 வாரமாகவே அவங்க வந்து அந்த ட்ரெஜெக்டரியில் போயிட்டுருக்காங்க. அவங்களோட கேம்பெயின் மொமெண்டம் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. அதை லாஸ்ட் 1 வீக் வந்து விஜய் அதை வந்து சரியாக என்கேஷ் பண்ணிட்டார். அந்த நந்தனமில் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா, லாஸ்ட் மினிட் ஸ்பீச், அந்த ஸ்பீச் வந்து பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை அது கிரியேட் பண்ணியிருக்கு. விஜய்க்கான வாக்குகள் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் புதியவர்கள் போடுறாங்க. ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்த 2 கட்சிகள் மீதும் வந்து கலெக்டிவா மக்களுக்கு வந்து கோபம் இருக்கிறது. நான் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில மட்டும்தான் கோபம் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. அதிமுக மீதும் இருக்கக்கூடிய கோபம், ஒரு அயற்சி, இது எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து விஜய்க்கான வாக்குகளாக அது மாறி இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அப்போ இந்த கேம்பெயின் எங்க நடந்துச்சு? விஜய் எங்க கேம்பெயின் பண்ணா? வீடுகள்ல தான் அவங்களுடைய கேம்பெயின் பிரதானமா நடந்துச்சு. வீட்டுக்குள்ள குழந்தைங்கள்ட்ட இல்ல, குழந்தைங்கள்ல நீங்க யங்ஸ்டர்ஸே வந்து அவங்க அம்மா அப்பாவை வந்து ஓட்டு போட சொல்லி அவங்கள கேம்பெயின் பண்ணிருக்காங்க, கேன்வாஸ் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய பேர் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க, நிறைய குழந்தைகள் இல்ல அது அவங்க வீட்டுல அழுகிற மாதிரியான குழந்தைகளோட ஒரு இது இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கேம்பெயினை முன்னெடுத்து. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
50 வயதுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சேஞ்சுக்கான ஓட்டு. இப்போ அதில் தான் முக்கியம். இப்போ சபீர் சுருக்கமா முடிக்கப்போ, அதாவது 40 வயசு கீழே இருக்கிறவங்க 2.5 கோடி பேர், 50 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து 3.5 கோடி பேர். இப்போ இந்த 2.5 கோடி பேரில் நீங்கள் 15% சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள், அப்போ 35 லட்சத்திலேருந்து 40 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாம் விஜய்க்கு போட்டாங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதில் பாதி பேர் விஜய்க்கு போட்டிருந்தா கூட சரி, 20லேருந்து 25 லட்சம் ஓட்டு அது யாருக்கு போக வேண்டிய ஓட்டு? அதிமுகவுக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? அது பெரும்பாலும் இதுதானே சொல்லி நீங்க நேத்து வரைக்கும் அதுதானே பண்ணிருந்தீங்க. அப்ப நீங்க யதார்த்தத்தை யோசிக்கணும். அப்ப திமுகவுக்கு வராத விவாதத்தை நிறைவு செய்யும் போது பேசினா இல்லாத ஓட்டா, திமுக இல்லாத ஓட்டா, அதிமுகவுக்கு வராத ஓட்டா, ஆன்டி பிஜேபி ஓட்டு கிடையாது, அதிமுகவுக்கு வராத ஆன்டி பிஜேபி ஓட்டு கிடையாதா? இல்ல நம்ம இன்னொரு விவாதத்தை தொடங்குவோம். இதுதான் முக்கியம். இத பாத்தீங்கன்னா நீங்களே அட்மிட் பண்ண மாதிரி இந்த தேர்தல் ஒரே ஒரு விஷயம், இது ஒரே ஒரு விஷயம், இவிஎம் மேலயும் எஸ்ஏஆர் மேலயும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான